இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு உன் கண்ணீரை காண்கிற தேவன். ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிற தேவன் மட்டும் அல்லாது உன் கண்ணீரை துடைக்கிற தேவனாயும் இருப்பார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதி நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். கவலையே இல்லாத மனுஷன் இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும். அந்த கவலையினால் உண்டாகிற கண்ணீரை காண்கிற தேவன். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வியாதி, அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அவனுக்கு அனுப்பி அவன்கிட்ட சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது, நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவாய். அவன் ஆண்டவரை நோக்கி உடனே சுவர்புறமா திரும்பிட்டு அழுகிறான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடக்கிறேனே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே, அதை நினைத்தரல. ஆண்டவரே, நாம யாருக்குமே தீமை செய்திருக்க மாட்டோம், நல்லதுதான் செய்வோம். ஆண்டவருக்காக ஊழியமும் செய்யதான் செய்வான். ஆனால் யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் திடீர்னு வியாதி போடுவாங்க. டாக்டர் சொல்லுவான், அந்த ரிப்போர்ட்டை எடு, இந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வா, அந்த ஸ்கேனை எடு. நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு கண்ணீர். நான் யாருக்கு என்ன தீமை செய்தேன்? நல்லது தானே செய்தோம். ஏன் என் குடும்பத்தில் இது நடக்குது? ஏன் இந்த பாதை? தப்பு செய்கிறவங்களுக்கு தான் வியாதி வரும்லாம் அர்த்தம் கிடையாது. யாருக்குனாலும் வரும்.
நல்லா கவனிக்க வேண்டாம். யாருக்குனாலும் வரும். லாசருன்னு ஒருத்தன் இருந்தான், ஆண்டவருக்கு பிரியமானவன் தான், ஆண்டவரோட நல்ல ஐக்கியம் வச்சு தான் இருந்தாங்க. அவன் திடீர்னு செத்தே போயிட்டான். என்ன தப்பு செஞ்சாங்க? எந்த தப்பும் செய்யலை. இட் ஹேப்பன்ஸ். நல்லா கவனிங்க. சில நேரங்களில் சடன் ப்ராப்ளம், சடன் சிக்னஸ், யாராவது ஒருத்தருக்கு வந்துடும், அவன் கண்ணீர் விட்டு அழுவான். அந்த கண்ணீரை காண்கிற தேவன் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். நல்லா கவனிக்க வேண்டாம். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அப்படின்னா, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தாலும் கர்த்தர் சுகத்தை கொடுத்து விடுவார். வாசிப்போம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். உங்களுடைய கண்ணீரின் நாட்கள் முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எதை குறித்து நீ கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாயோ, எதை குறித்து நீ பயந்து கொண்டிருந்தாயோ, எதை குறித்து அழுது கொண்டிருந்தாயோ, எந்த வியாதியை குறித்து பயந்து கொண்டிருந்தாயோ, கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தராக இருப்பார். அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை நோக்கி எசேக்கியா அழுகிறான். அழுத உடனே ஒரு ஏசாயாவுக்கு மறுபடியும் ஆண்டவருடைய உத்தரவு வருகிறது. வாசிப்போம் தொடர்ந்து 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய ஏசிக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். 15 வருஷத்தை கூட்டுவேன். நல்ல அப்போ இப்பைக்குள்ள தீமை நடக்காதுன்னு அர்த்தம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். நீ பிரச்சனையில போறியா, நீ வியாதியில போறியா, அந்த வியாதியை நினைச்சு நீ கலங்கி கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறியா, அவர் உன்னை விசாரிக்கிறவர். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உன் கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு கவலையோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு வேதனை கொண்டு ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்து விடுறாருன்னு சொன்னால், உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் இருதயத்திற்குள்ளே அழுவார்கள்.
அவருடைய கண்ணீர் வெளியே தெரியாது. வெளியே நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, வெளியே நல்லா தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அழுகை, அவங்களுடைய கண்ணீர் இருதயத்துக்குள்ள தான் இருக்கும். யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, வெளியே சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ள வச்சிருக்கவும் முடியாது. இருதயத்துக்குள்ளேயே வைத்து வைத்து அழுது கொண்டிருப்பார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் மட்டுமே உன் இருதய வேதனையை அறிந்து கொள்ளுகிறவர். சில பிரச்சனைகளை நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம், சில பிரச்சனைகளை சொல்ல முடியாது, சில கவலைகளை சொல்ல முடியாது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தன் கவலையை கணவன்கிட்டயோ மனைவிட்டையோ கூட சொல்ல முடியாது. அது அவங்க இருதயத்துக்குள்ளே இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. அப்படித்தான் ஒரு காலத்தில் என் மனைவியுடைய வாழ்க்கை இருந்தது. நான் ஆண்டவரை அறியாமல் ஊரை சுற்றிக்கிட்டு தான் இருப்பேன். காலையில் 9 மணிக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு சுற்ற போனால் 2 மணிக்கு சாப்பிட வருவேன். 2 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப சுற்ற போனால் ராத்திரி 2 மணிக்கு தான் வருவேன். அதுதான் என் வாழ்க்கை. அவள் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது, அவள் யார்கிட்டையும் பகிர்ந்தது கிடையாது. அவள் அழுகை இருதயத்துக்குள்ளதான். ஆண்டுடைய சமூகத்தில் போய் தான் அழுவா. அதை பார்த்த கர்த்தர் இன்னைக்கு உங்க அத்தனை பேருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் காண்கிற தேவன். ஒரு சிலருக்கு உடனே பதில் கிடைக்கும், ஒரு சிலருக்கு தாமதமாய் கிடைக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். யாராவது உங்க வீட்டில் சுகவீனமா படுக்கையில் போனால் மட்டும்தான் அந்த பாதை உங்களுக்கு தெரியும். அதை மற்றவங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். எல்லாருடைய கண்ணீரும் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாருடைய கண்ணீரையும் தெரிந்து வைத்திருக்கிற ஒரே ஒரு ஜந்து எதுன்னு சொன்னா உங்க தலையணை தான், உங்க படுக்கை தான். அதுக்கு தான் உன் கண்ணீர் தெரியும். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றான் அந்த படுக்கையை பற்றி. சங்கீத புஸ்தகம் 6வது சங்கீதம் 6வது வசனம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ராத்திரி முழுவதும் என் படுக்கையை ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்க. வெளியே சொல்ல முடியாது. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யார் நமக்காக அழ போறா? உங்களுக்காக நீங்க தான் அழ வேண்டாம். அந்த அழுகை, அந்த கண்ணீர் வீண் போகாது. கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார். அந்த கண்ணீரை துடைக்கிற கர்த்தர்.
நீ எவ்வளவுதான் நல்லவனா இருக்கலாம், நம்மளை பகைக்கிறதற்குனே ஒரு சிலர் இருப்பாங்க. சங்கீதக்காரனுக்கு அதுதான் பிரச்சனை. வாசிப்போமா சங்கீத புஸ்தகம் 6வது சங்கீதம் 7 முதல் 9 வசனங்கள். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆசிப்போம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரன் தலையணையில் போய் முகத்தை புகுத்து அழுது கொண்டிருக்கிறான். உங்க கவலையை நீங்க யாருமே சொல்ல முடியாது. நீங்க யாரையாவது போய் உங்க கவலையை சொன்னீங்கன்னா அவங்க இன்னொருத்தர் போய் சொல்லுவாங்க, அவளுக்கு அதுவும் வேணும், அதுக்கு மேலேயும் வேணும் தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. யாருமே புரிந்து கொள்ள முடியாது. பகைக்கிறவர்களால் உண்டாகிற கண்ணீரை தான் சொல்லுகிறான். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களை பார்த்து சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம் 3வது வசனம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. கோயில் கோயில் ஓடுகிறியே, கடவுள் கடவுள் ஓடியே, வெள்ளை சேலை வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஓடுறியே, எங்க உங்க கடவுள்? என்னத்தை கண்டன்னு கேட்பாங்க. நல்லா கவனிங்க. இதுக்குன்னே ஒரு சிலரை பிசாசு வைத்திருப்பான். நீ ஏற்கனவே இருதயத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீங்க. வெந்திருக்கிற அந்த பொண்ணுல வேலை பாய்ச்சறது மாதிரி பேசுவாங்க. அதனாலதான் அதை நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாது, யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த வேதனையை சொல்ல முடியாது. நம்ம நியாயத்தை சொல்லி பார்ப்போம், நம்முடைய நீதியை சொல்லி தான் பார்ப்போம். ஆனால் அதை யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய உண்மை தன்மை, நம்முடைய நேர்மையான வாழ்க்கை புறக்கணிக்கப்படும். அது யாருமே அதை கண்டுக்கிடவும் மாட்டாங்க. அதனால உண்டாகிற கண்ணீர். தீமை செய்கிறதற்குனே ஒரு சிலர் உங்களுக்கு இருப்பாங்க. நல்லா கவனிங்க. யார் உனக்கு தீமை செய்தார்களோ, யார் உன் பேரை கெடுத்தார்களோ, யார் நீ விழுந்து போவன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்களோ, அவர்கள் வெட்கப்பட்டு போவதை பார்ப்பீங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். இந்த நாளில இருந்து உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். உன்னை பகைக்கிறவர்களுக்காக, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். உன் நீதி நியாயம் யாருக்கும் தெரியாது. அடுத்தபடியாக
நிந்திக்கிறவர்களால் உண்டாகிற கண்ணீர். சிலருடைய குறைபாடுகளோ, சிலருடைய வியாதியோ, சிலருடைய ஆசீர்வாத தடைகளோ, எதையோ ஒன்றை காரணப்படுத்தி உங்களை குத்தி குத்தி பேசுவாங்க. நல்ல கவனிங்க. ஏதோ ஒரு குறைவு உன்னிடத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு ஏழ்மை அல்லது ஏதோ ஒரு வியாதி அல்லது ஏதோ ஒரு ஆசீர்வாத தடை இருக்கலாம். அதை வைத்து அற்பமா உன்னை பார்ப்பாங்க, பரிதாபமா பார்ப்பாங்க, மறைமுகமா பேசுவாங்க, இருதயத்தை வேதனைப்படுத்துவாங்க. நீ ஏற்கனவே வேதனையில் இருப்ப, அதுக்கு மேல அந்த வேதனைப்படுத்தும்படியான அந்த வார்த்தைகள் இருக்கும். நீ கண்ணீர் விட்டு அழுவாய். உன் கவலையை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது, யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. யாரும் உனக்காக பரிதவிக்கக்கூடியவங்களை இருக்க மாட்டாங்க. ஒரு சதுரத்துக்குள்ளேயே இருந்து நீ அழுது கொண்டிருப்பாய். சிநேகிதரும் இருக்க மாட்டாங்க, நண்பர்களும் இருக்க மாட்டாங்க நீ பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக. God knows your tears. கர்த்தர் உன் கண்ணீரை அறிவார். வேதத்தில் அன்னாள் சொல்லி ஒரு பெண்மணி இருந்தா, நிந்தைக்குள்ள கடந்து வந்தவர், கண்ணீரின் பாதையிலே கடந்து வந்தவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோபியம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரன் ஆகிய எலிகூவின் மகனான ஏல்காமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. 6வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரை, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்தும்படியாக. நல்ல கவனிங்க. வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சிருது. ஈட்டி போல இருக்கும் அந்த வார்த்தைகள். அவள் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சாப்பிடாமல் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு புருஷன்தான், மிகுந்த அன்புள்ளவன். அந்த அன்புள்ள கணவன் கொடுக்கிற ஆறுதலான வார்த்தை அவளை தேற்ற முடியல. வாசிப்போம். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன் அம்மா. 10 பிள்ளைகள் இருந்தா கூட அந்த ஆறுதல் உனக்கு இருக்காது. நான் இருக்கிற, நீ ஏன் அழுதுகிற? நீ ஏன் சாப்பிடாம இருக்க?
தேற்றுகிறான், ஆனால் அவன் தேற்றப்படலை. சில காயங்களை ஆற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. சில காயங்கள் இருதயத்துக்குள்ளே புண்ணா இருக்கும், அதை ஆற்ற முடியாது, அதை சுகப்படுத்த முடியாது. அவன் அருமையா ஆறுதல் படுத்த தான் செய்கிறான், அது அவளுக்கு ஆறுதலா இல்லை. சில நேரங்கள் அதை சில துக்கங்களை ஆற்ற யாராலையும் முடியாது. அப்ப அண்ணா என்ன செய்கிறா? 10வது வசனத்தில் இருந்து, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. நல்ல கவனிங்க, இருதயத்தில் பேசினான்னு சொன்னா அவள் அழுகை இருதயத்துக்குள்ள இருக்கு, அது யார்கிட்டையும் சொல்ல முடியல. உலகம் உன் கண்ணீரை புரிந்து கொள்ளாது, உலகம் உன் வேதனையை புரிந்து கொள்ளாது, உலகம் நீ போகிற பாதையை கண்டு கொள்ளாது. ஆசாரியனாலே கண்டுபிடிக்க முடியல. அவ இருதயத்துக்குள்ள அழுகிறா, இருதயத்துக்குள்ள புலம்புகிறா. அவ உதட மட்டும்தான் செய்யுது. அவளுடைய அழுகை, அவளுடைய கண்ணீர் எல்லாம் இருதயத்துக்குள்ளதான். அது வெளியில யாரிடத்திலையும் காட்டவில்லை, யாரிடத்திலையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க, ஆண்டவரத்தில் மட்டும் போய் அழுகிறா, அவன் புரிஞ்சுக்கிடல. வாசிப்போம். அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். இதுதான் உலகம். உன் அழுகையை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, ஆனா உன்னை பரியாசம் பண்ணுவாங்க. உன் அழுகையை புரிந்து கொள்ளாதபடி உன்னை இன்னும் குத்துவாங்க. அதுதான் அவளுக்கு நடக்குது. 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சந்நிதானத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எப்பொழுதுமே எல்லாரும் கவனிங்க, நீ எது வரைக்கும் கர்த்தரிடத்தில் போட்ட உன் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வேதனையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன் அழுகையை, உன் தலையனை மட்டும் அறிந்த உன் அழுகையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாது. அழுது முடிச்சிட்டா. அவ பாரதியெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டிட்டா. சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதம் 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவருடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை எல்லாம் ஊற்றி விடுங்க. ஊத்திட்டா.
எப்பொழுதுமே உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. யாராக இருந்தாலும் சரி, நீ கண்ணீர் வடிச்சிட்டீன்னா அதை பார்த்து கொண்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. அவ இருதயத்தில் உள்ளது அத்தனை கொட்டிட்டா. இப்போ அவ ஃப்ரீ ஆயிட்டா. நல்லா கவனிங்க. இப்போ அண்ணால் ஃப்ரீ ஆகிட்டு நம்ம யாரு பரியாசம் பண்ணா கூட அவ சட்டை பண்ண மாட்டா. ஏன்னா இப்போ அவ இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வந்துட்டு. 18வது வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அதற்கப்புறம் துக்க முகமா இருக்கல. அந்த அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அவளுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அந்த ஜெபத்துக்கு, அந்த கண்ணீருக்கு பதில் வந்தது. நல்லா கவனிங்க. 2வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அவ துக்கமெல்லாம் போய் மகிழ்ச்சி ஆயிட்டா. எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஐயா. எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். உங்களை தேற்றும்படிக்குதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அடுத்தபடியாக, செய்த பாவத்தினால் உண்டாகும் கண்ணீர் என்றோ எப்பொழுதோ செய்த ஒரு பாவம் இன்று வரைக்கும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதா என்ற சந்தேகம் இருதயத்தில் இருக்கலாம். அது நிமித்தம் ஒரு கண்ணீர், அது நிமித்தம் ஒரு வேதனை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36 முதல் 39 வரை. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவர் பாதங்களின் அருகே பெண்ணாக நின்று அழுது கொண்டு கண்ணீர் வடிக்கிறார். அந்த வடிஞ்ச கண்ணீரினால அவருடைய பாதங்களை கழுவுகிறார். வாசிப்போம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இவள் பாவியா இருக்கிறாளே. நல்ல கவனிங்க.
உலகம் உங்க பாவத்தை தான் பார்க்கும். ஆனா ஆண்டவர் அந்த பாவத்துக்காக நீ வேதனைப்பட்டு அழுகிற உன் கண்ணீரை பார்க்கிற தேவன். அவளுடைய கண்ணீரை மட்டும்தான் பார்த்தாரு. நல்லா கவனிங்க. அந்த பரிசையை அவள் அற்பமா நினைக்கிறான். இவ பாவியா இருக்காளே, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், 48வது வசனம், அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. 50வது வசனம், அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அந்த கண்ணீர் அன்னோடு அவளை நின்றது. எந்த பாவத்தில் போயிருந்தாலும் உண்மையா அந்த பாவத்துக்காக நீ வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்கியா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. இனி நீ அதை நினைத்து அழ வேண்டியதில்லை, சந்தேகப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். தாவீதும் அப்படிதான் ஒரு பாவம் செஞ்சிட்டான். வெளியே தெரியாதுன்னு நினைச்சான். அது ஆண்டவருக்கு தெரியும். எல்லாத்தையும் அவர் பார்ப்பார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் பிற்பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. அவன் செய்த இந்த பாவம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதது. 12வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். தாவீதினிடத்தில் கர்த்தர் நாத்தானை அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி அவனை நோக்கி சொல்லுகிறான். 9வது வசனம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரையின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். நல்லா கவனிங்க. அவன் பாவத்தை அவன் சொல்லிடுறான். தாவீது he was shocked. உலகத்துக்கே தெரியாதே, உலகத்துக்கு தெரியாத ஒரு பாவம் தான். இந்த பாவத்தை வெளிப்படுத்தின உடனே தேவ சமூகத்தில் போய் அழுகிறான். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 1வது வசனத்தில் இருந்து 4வது வசனம் வரை, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு கதறுகிறார். 17வது வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இருதயம் உடைஞ்சு அழுகிறான். அந்த பாவத்தை நினைச்சு மனஸ்தாபப்பட்டு கதறுகிறான். ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டாராம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தர் பாவம் நீங்க செய்தார். அந்த பாவத்தை மன்னிச்சிட்டாரு.
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். அதோடு அந்த பாவம் முடிஞ்சது. சாகும் வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமாவே நடந்தான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19 இருந்து 21. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டு இராய். வாசிப்போம். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாயிறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாவத்தை மன்னிச்சிட்டாரா? இனி இப்படி நட இப்படி நடன்னு சொல்லி கொடுப்பார். போகட்டும். கடைசியாக மரணத்தினால் உண்டாகும் கண்ணீர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 முதல் 15 வரை. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி நல்ல கவனிங்க. அங்க செத்து போயிட்டான். அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். உயிரோடு கொடுத்து அவ கண்ணீரை துடைத்தார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மரித்தவர்களுக்காக அவர் சொல்லுகிற வார்த்தைகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனமும் 3வது 4வது வசனமும். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவன் ஆகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. என்று சொல்லுகிறார். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கு. 17வது வசனம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்றென்று கண்டார். அவனை கல்லறையில் வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. அடக்கம் பண்ணியாச்சு. ஓவர். நல்ல கவனிங்க. 21வது வசனத்தில் இருந்து 27வது வசனம் வரை. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். நல்ல கவனிங்க.
மரித்து அடக்கம் பண்ணிட்டாங்களா? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவர்கள் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தெய்வகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். நல்ல கவனிங்க. பிரியமானவர்கள் மரிச்சிருக்கலாம். அந்த வேதனையை நம்மளால மறக்க முடியாம இருக்கும். அந்த கவலையை நம்மளால மறக்க முடியாம இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவன் கடைசி நாள்ல வருவான். எப்படி வருவானா? 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். மறுபடியும் கொண்டு வருவார். That is the only consolation. That is the only hope. குடும்பத்தில் யாரோ நேசிக்கிறவங்க மரித்து இருக்கலாம். பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சு தான் அழுதுட்டு இருப்பீங்க. ஆண்டவர் பார்க்க முடியும்னு சொல்றாரு. மறுபடியும் அவங்களை அவர் வரும்போது கூட்டிட்டு வருவாரா? தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். One or other day we all will be in heaven with Jesus. ஒரு நாள் எல்லாரும் இயேசுவோடு கூட பரலோகத்தில் இருப்போம். ஐயா, உன் கண்ணீரை காண்கிற தேவன். உன் கண்ணீர் இன்றோடு ஃபுல் ஸ்டாப். உன் கண்ணீரை காண்கிற தேவன். எந்த கண்ணீரின் பாதையில் போகிறியோ, எந்த கவலையின் பாதையில் போகிறியோ, அந்த கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா.